ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிளகாய் செடியை எப்படி வைக்கிறது, அதுக்கு மண் கலவை எப்படி தயார் பண்ணுறது, அது காஞ்சி போகாமல் இருக்க என்ன செய்யணும்னு தான். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். போட்டு மிளகா கன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த கண்ணை வைக்கிறதுக்காக தொட்டி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது இந்த பேனரில் நானாக தைச்சது தான். இதில் அடியில் கொஞ்சம் தேங்காய் நார் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே தோட்டத்து மண் போட்டிருக்கேன். இல்லை மேலே இதோ கோகோபிட் கடையில் வாங்கிட்டு வந்தது போட்டிருக்கேன். அதுமாரி இப்போ 5 தொட்டியும் ரெடி பண்ணிக்கிறேன். இதேமாரி தான் 5 தொட்டிலையும் கலவை வச்சுருக்கேன். மிளகா கன்று 30 ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன். இதை இப்போ இந்த மண் ரெடி பண்ணி இப்போ இதை வைக்கிறேன். இப்போ இதை எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். இது ஒரு 4 நாளைக்கு இப்படி நிழல்லே வச்சிடணும். 4 நாள் கழிச்சு கொஞ்சம் அந்த கண்ணு கொஞ்சம் நல்லா பிடிச்சிருக்குங்கிறது நம்மளுக்கே நல்லா தெரியும் பார்த்தால. அப்படி இருக்கும்போது அது தூக்கி அதுக்கப்புறமா வெயிலில் வைக்கணும். இப்போ 5 தொட்டிக்கு வச்சுருக்கேன். 5 தொட்டிக்கு வச்சுருக்கேன். இதுமாரி இப்போ இந்த பாக்கி கண்ணுக்கும் நான் இனிமேல் பை தச்சு மண்ணு கலவை போட்டு இந்த கண்ணியும் வைக்கணும். தண்ணி ஊற்றுங்க கொஞ்சம். இதில் நான் என்ன ஹோல் போடல. ஹோல் எதுக்காக போடலன்னா, இது கொஞ்சம் தண்ணி பிடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இப்போ தண்ணி ஊற்றணும். கண்ணு பிடிச்சதுக்கப்புறம் இதில் நல்லா ஒரு கம்பியை பழுக்க வச்சு இதில் இப்படி 4 இடத்துல ஒரு ஓட்டை போட்டுட்டோம்னா தண்ணி வடியத்துக்கும் கண்ணு அழுவாமல் கொள்ளாமல் நல்லாயிருக்கும். இப்போ 2 கண்ணு வச்சது 10 3 கண்ணாக வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போகிறோம். அதில் கண்ணு நல்லா தொட்டியில் பிடிச்சதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றணும். இதில் ஹோல் போடணும். இந்த க்ரோ பேக் நானாக தைச்சது தான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை மறக்காமல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி